வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற சிக்கந்தர் கா முக்கத்தர் அப்படிங்கிற படத்தோட விமர்சனம். ஜிம்மி ஷேர்கில், அவினாஷ் திவாரி மற்றும் தமன்னா முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்கிற இந்த படத்தை எழுதி இயக்கினது நீரஜ் பாண்டே. ஹிந்தி ஒரிஜினல். இது தமிழ் மற்றும் இதர மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு கிரைம் ட்ராமா த்ரில்லர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸிபிஷனில் பல கோடி ரூபாய்கள் மதிப்புள்ள வைரக்கற்கள் திருட்டு போகுது. கேஸை சால்வ் பண்ண போலீஸ் கூப்பிடுறது ஜஸ்விந்தர் சிங் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர். இவர் இதுவரைக்கும் ஒரு கேஸ் கூட தோத்ததில்லை அப்படிங்கிற மாதிரி கிளீன் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஜிம்மி ஷேர்கில் தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்கு கொடுக்கப்படுற டைம் 24 ஹவர்ஸ். அதுக்குள்ள அவர் அந்த கேஸை சால்வ் பண்ணணும். இவரோட சந்தேக வலையில மாற்றுறது 3 பேர். அதுல 2 பேர் இந்த குறிப்பிட்ட வைரங்கள் இருந்த ஸ்டால்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஊழியர்கள். ஒருத்தர் ரொம்ப வயசான ஒரு எம்ப்ளாயி, இன்னொன்னு காமினி சிங் அப்படின்ற ஒரு பெண் ஊழியர். தமன்னா தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. மூணாவதா நம்ம போலீஸ்காரர் சந்தேகப்படுறது சிக்கந்தர் சர்மா அப்படின்னு இந்த சிசிடிவிலாம் செட்டப் பண்ற ஒரு டெக்னீஷியன். திருடு போன சமயத்துல அவர் அந்த ஸ்டால் பக்கத்துல இருந்திருக்காரு. அவினாஷ் திவாரி அப்படிங்கிறவர் தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு விசாரணை எல்லாம் செஞ்சு சிசிடிவி எல்லாம் பார்த்து இந்த 3 பேரோட வயத்தையும் ஸ்கேன்லாம் பண்ணி என்ன செஞ்சாலுமே போலீஸுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் எங்க மேல கிடைக்கல. காணாம போன வைரக்கற்களும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சிக்கந்தரை அடிச்சு வச்செல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனாலும் எதுவுமே பிடிபடல. அப்போ சிக்கந்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு போலீஸ் ஆஃபீஸர் ஜஸ்விந்தர் கிட்ட. அது என்னன்னா, எப்படி உன்னுடைய பர்ஃபெக்ட் ரெக்கார்டு மெயின்டைன் ஆகணுங்கிறதுக்காக என் மேல வீண் பழி சுமத்துறியோ, ஒரு நாள் கோர்ட்ல நான் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகும். அப்போ நீ உண்மையான போலீஸ்னா நேருக்கு நேர என் முகத்தை பார்த்து என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கதை 15 வருஷங்கள் கடந்து போகுது. இப்போ நம்ம போலீஸ்காரருக்கு வேலையே போயிடுது. டியூட்டி நேரத்துல குடிச்சாரு அப்படிங்கிறதுனால அவருடைய மனைவியும் அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அபுதாபியில இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காரு சிக்கந்தர். அவருக்கு ஃபோன் பண்ணி ஜஸ்விந்தர் ஃபோன்லயே மன்னிப்பு கேட்குறாரு. ஆனா சிக்கந்தருக்கு அது போதல. 15 வருஷமா நான் பட்ட கஷ்டத்துக்கு நீ என் மூஞ்சியை பார்த்து நேரையே என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜஸ்விந்தர் சிங் சொல்றாரு, நீ அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி மும்பை வந்தியானாக்கா உன்னை நேர பார்த்து நான் மன்னிப்பு கேட்குறேன். அது தவிர வேற சில விஷயங்களும் கூட பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கதை என்ன ஆச்சு? காணாம போன அந்த வைரக்கற்கள் கிடைச்சதா இல்லையா? கடந்த 15 வருஷங்களா தமன்னாவும் சிக்கந்தரும் எவ்வளவு கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாங்க? போலீஸ்காரர் என்ன மாதிரி வேலைலாம் செஞ்சாரு? இதெல்லாம் காட்டுறது தான் படத்தோட மீதி கதை. இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட். ஒரு சமயம் ஹெய்ஸ்ட் படங்கள் மாதிரி கதை நகரும். இன்னொரு சமயம் நம்ம தமிழ் படம் விசாரணை ரேஞ்சுக்கு போலீஸோட கொடுமைகளை சித்தரிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு இருக்கும். கேஸ் நடக்கும் பொழுது பெயில்ல இருந்தாலும் வெறும் குற்றம் சுமத்தப்பட்டதுனாலேயே அந்தந்த குடும்பங்கள்லாம் படுற கஷ்டங்களை பல காட்சிகள் மூலமா அழகா விளக்கியிருப்பாரு டைரக்டர். ஆனா இதுல முக்கியமான விஷயமே ஜஸ்விந்தர் சிங் மற்றும் சிக்கந்தரோட அந்த பாத்திர படைப்பு தான். தான் நிரபராதின்னு ரொம்ப கெஞ்சுவாரு சிக்கந்தர். ஆனா எப்படியாவது அவரு தான் குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக பல பல வேலைகள் செய்வாரு ஜஸ்விந்தர். அவரு பெயில்ல இருக்கும்பொழுது கேஸு பல வருடங்கள் நடக்கும். அந்த டைம்லலாம் சிக்கந்தருக்கு பல தொந்தரவுகள் கொடுப்பாரு இந்த போலீஸ். அதையெல்லாம் சமாளிச்சு சிக்கந்தர் எப்படி முன்னேறி வராரு அப்படிங்கிறத ரொம்ப விறுவிறுப்பா, என்கேஜிங்கா, ரொம்ப எமோஷனலாவும் படமாக்கியிருக்காரு டைரக்டர். இந்த காட்சிகள் தான் இந்த படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த். முக்கிய பாத்திரங்கள்ல நடிச்ச எல்லாருமே ஜிம்மி ஷேர்கில், தமன்னா இவங்கெல்லாம் பெரிய கைதேர்ந்த நடிகர்கள். ரொம்பவே நல்லாவே நடிச்சு கொடுத்துருந்தாங்க. கதையில பல ட்ராக்ஸு, பல காலகட்டங்கள்ல நடக்கிற மாரி காட்டுவாங்க. இதையெல்லாம் அழகா கோர்வையா ஒண்ணா சேர்த்து எடிட் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். மத்தபடி செட்ஸு, கேமரா ஒர்க்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. மொத்தத்திலேயே ரொம்ப புதுமையா, என்கேஜிங்கா, என்ஜாயபிளா கூட இருந்தது இந்த படம். பாராட்டுக்கள்.
குறைன்னு சொன்னோம்னா, சில விஷயங்கள் நம்பும்படியா இல்ல. அதே மாரி வேற சில காட்சிகள் ரொம்பவே கன்வீனியன்ட்டா எழுதப்பட்டிருந்தது. எஸ்பெஷலி அந்த ஹெய்ஸ்ட் சம்மந்தப்பட்ட காட்சிகள். நான் ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. ஸ்பாய்லர் ஆயிடலாம். ரொம்பவே நம்ப முடியாத விஷயம் ஒண்ணுன்னா, அது இந்த 15 வருஷ காலமா இந்த 2 முக்கிய பாத்திரங்களும் தங்களோட வாழ்க்கையே இந்த ஒரே ஒரு கேஸுக்காக செலவழிக்கிறது தான். நான் என்ன சொல்றேங்கிறது பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னா, கண்டிப்பா குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில தான் இந்த படம் இருக்கு. மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.